அன்பு நண்பர்களே, பௌர்ணமி என்றால் முழுமை என்று பொருள். அதிலும் சித்திரை மாதத்தில் வரும் முதல் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி ஆகும். சித்ரா பௌர்ணமியின் விசேஷங்களில் ஒன்று சித்ரகுப்த வழிபாடு. பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் எழுதுபவர் சித்ரகுப்தர். இந்த நாளில் சித்ரகுப்தரை வழிபாடு செய்து வணங்கினால் அவர் தங்களின் பாவ கணக்குகளை குறைத்து நற்கணக்குகளை அதிகமாக்குவார் என்பது நம்பிக்கையாகும். அவர் நமக்கு எளிய முறையில் சிவனருளை அடைய வகை செய்வார் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் அந்த காலத்தில் பூஜை அறையில் ஓர் ஓலைச் சுவடியில் சித்ரகுப்தர் படி அளக்க என்று எழுதி வைத்து வழிபடுவார்களாம். இன்று நாம் அதை ஒரு நோட்டில் எழுதி வைத்து வணங்கலாம். விரதம் இருந்து மாலையில் பூஜை செய்வதும் விசேஷம். இந்த நாளில் செய்யும் தானம் சிறிதளவாக இருந்தாலும் அதன் பலன் மலையளவாக திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எனவே தவறாமல் தானம் செய்யுங்கள். பௌர்ணமி அன்று மலைத்தலங்களுக்கு சென்று கிரிவலம் வருவது மிகவும் விசேஷமானது. சிவாலயம் சென்று வழிபட்டாலே சித்ரகுப்தரின் அருளைப் பெறலாம். நல்லதே நடக்கும்.